ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணக்கூடிய ஒரு பவுடர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா 7 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொடி செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். தோல் உரிச்ச உளுந்து தான். இது நம்ம வானலில் ட்ரை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது நல்லா ஒரு கோல்டன் கலர் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த உளுந்து வாசனை வந்து வரும். அதான் வந்து கரெக்டான பதம் நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கூடவே அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா இப்போது குட்டியாக இருக்குது இல்லையா, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா எந்த அளவுக்கு வெள்ளை கலரில் நல்லா உப்பி வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் அடுத்த பிளேட்டில் மாற்றிட்டு மறுபடியும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாதாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் நமக்கு வறுபடும் அப்படின்றதுனால. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த உளுந்து 2 ஸ்பூன், ஜவ்வரிசி 2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், ஒரே ஒரு பாதாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் அரைச்சாதான் உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா ஃபைனாக அரைப்படும். இதை நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு. நான் அதை வந்து நல்லா ஜலிச்சு தான் வச்சுருக்கேன். பாருங்கள், சரியாக அரைப்படாத பகுதியெல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ நமக்கு நல்லா பவுடராக இருக்குது பார்த்திங்களா. இதை நீங்கள் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு 7 மாதத்துலேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். டின்னராக கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். இதை நீங்கள் எப்படி வேணாலும் பாலோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, இல்லைனா வேக வச்ச பழத்தோடு கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வாரத்தில் 3 நாள் கொடுக்கலாம். சரிங்களா, தாராளமாக கொடுக்கலாம். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இதை வச்சு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு செஞ்சு போடுறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.